தேவரகமான விசுவாசம். It's called their God kind of faith. Amen. Amen. நீங்க சொல்லும் பொழுது ஆனா ஒண்ணு சொல்லணும், இதற்கு சந்தேகப்படாம சொல்லணும். எனக்கு ரொம்ப உண்டாயிருக்குது. அநேக தம்பிமாரெல்லாம் வருவாங்க சத்தியத்தை கேட்கணும். அப்போ நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன், ராஜேந்திரன் உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு நான் விதைச்சிட்டு இருக்கிறேன், 4 மணி நேரம் 5 மணி நேரம் விதைப்பேன், வசனத்தை சொல்லிட்டே இருப்பேன். ஆனால் இந்த தம்பிமாரு பெரும்பாலும் நான் காணிக்கைக்காக பேசுறது இல்லை, ஆனால் சொல்லுவேன் உங்களுக்கு நான் விதைக்கிறேன், இன்னைக்கு நைட்டுக்குள்ள எனக்கு அதோட பிரதிபலனை தந்துருவார் அப்படின்னு. நான் விதைச்சிட்டேங்க. 5 மணி நேரம் பேசுறதுங்கிறது ஆவியை வெந்துடும், அந்த அளவுக்கு பேசணும், ஆவி ஓய்ந்துடும், அந்த அளவுக்கு இருக்கும். பேசிட்டே இருப்பேன், நான் கொஞ்ச நேரம் கூட பேசி படுத்துவேன், என்னுடைய அக்கௌண்ட்ல எப்படியும் கத்தை கிரியேட் பண்ணிடுவேன். ஆமென். ஸோ நீங்கள் எப்படி என்ன சொல்றீங்க? இப்போ சமீபத்தில் ஜெபமலை போயிருந்தேன், அப்புறமா சொன்னாங்க என் பையனுக்கு கல்யாணம் முடிச்சு 5-6 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லைனா அடுத்த வரைமுறை வரும்பொழுது உங்களுக்கு உங்கள் பையனுக்கு குழந்தை இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படி சொல்லிட்டு வந்தேன். கேஷுவலி என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப கண்டு ரொம்ப பக்தியாலாம் சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா உங்களுக்குள்ள அந்த இதை மலையை பேர்க்கத்தக்கதான விசுவாசம். ஆமென். ஒண்ணுமே நடக்காத பார்த்து நீங்க பேச ஆரம்பிக்கணும். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே நடக்காத காரியங்கள் மேல நான் பேச போறேன். இதை இசைக்கல கத்தர் கூப்பிட்டாரு. இப்போ அந்த தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் பிரயாணம் பண்ணிட்டு வந்தோம். அந்த தமிழ்நாடு ஃபுல்லாக பிரயாணம் பண்ணிட்டு வந்து ஒண்ணுமே நடக்கலையே அப்பான்னு சொன்னாரு. முதல்ல சலசலப்பு உண்டாகும், முதல்ல இறைச்சல் உண்டாகும். உன்னை பேசும்படி தான் நான் சொன்னேன் தவிர செயல்படும்படி உன்னை நான் நினைக்கவில்லை. மனுபுத்திரனே, இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் எலும்புகளால் நிறைந்திருக்கிறதே, இவைகள் ஒரு சேனை எழுமணும். அதை பார்த்து என்ன சொன்னாரு கத்தரு? சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், ஒரு மண்டை ஓடு சோழபுரத்தில் கிடந்திருக்கும், பள்ளத்தாக்கு பெரிய பள்ளத்தாக்குங்க. யுத்தத்தில் மண்டை ஓட்டி வெட்டி அங்கே போடுமா, கை கால எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல. அந்த பள்ளத்தாக்கு கை பெருமாள் பட்டி கிடந்திருக்கும், கால் எங்க கிடந்து மாங்குடியில் கிடந்திருக்கும். ஆனால் ஆண்டு சொல்றாரு இதெல்லாம் எலும்புமான்னு கேட்கிறாரு. அவன் சொல்ற, ஆண்டவரே நீர் அறிவி. மனுபுத்திரனை பார்த்து சொல்றாரு, நீ அவைகளை பார்த்து என்ன செய், பேசுன்னு சொன்ன உடனே இவன் பேச ஆரம்பித்த பொழுது தேசியாபுரத்தில் இருந்த மண்டை, பெருமாள் பட்டியில் கிடந்த காலு, சிதறி கிடந்த விரல்களுடைய எலும்புகள் எல்லாம் சட 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 சட. This is called God kind of faith. நீ சிதறி கிடக்கிறதே பார்த்துட்டு இருந்தோம்னா நீ பேச முடியாது. உனக்கு நீங்கள் யார்? கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனாக இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஒரு தேவரகமான மனிதனாக இருக்கிறேன். I am a children of God. எனக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறது. ஆமென். ஆமா, இதெல்லாம் அப்போஸ்தலர்கள் சந்தேகம் பாருங்க. அப்படி டெய்லி ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை பார்த்து பேதுரு, யோவான், பிலிப்பு இவங்களுக்கு சந்தேகமே கிடையாது. நான் வச்சான செத்துருவே எழுதிப்பான், நான் போனா நடப்பான். இப்ப டைட்டிலும் டாபிக் மாறுது. இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டு தான் சுகமானாங்க, இங்க பவுலுடைய பெல்ட்டை தொட்டு வந்து சுகமாகறாங்க. இயேசுடைய நிழல் பட்டு யாரும் சுகமாகல, பேதுருவின் நிழலாவது எப்படி பேதுருவின் நிழலாவது பட்டு சுகமாகும்படி அவன் நடந்து போற பாதையெல்லாம் பெட்டா இருக்குமா? ஹலோ, நான் சொல்றேன், இனி கொஞ்சம் காலத்துல ஜிஹெச்லாம் எல்லாம் மூடிடுவாங்க. நர்சுகளுக்கெல்லாம் வேலை இருக்காது, வேலை இருக்கும், நர்சுகளுக்கு வேலை இருக்காது. இலைப்பற அங்க உட்கார்ந்து பைபிள் படிச்சுட்டு ஜாலியாக பேசிட்டு அங்க அல்லேலூயா கர்த்தரே வாங்க சிஸ்டர், வாங்க எபி சிஸ்டர், எஃப்சி பஸ் சிஸ்டர் வாங்க, கர்த்தர் வைத்து பாடிட்டு ஒரு 2 மணி பாடிட்டு ஒரு சாப்பிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு வருவாங்க. அல்லேலூயா. போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை இருக்காது, கைதியில் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இதுதான் தேவ புத்திரர்கள் வெளிப்படுகிற நாட்கள். கிறிஸ்துவின் ஜீவன் உடையவனா இருக்கிற நீங்க நினைக்க இப்படி பேச ஆரம்பிக்கணுங்க. உங்க சூழ்நிலைகளை பார்த்து, சமுதாயத்தை பார்த்து, நான் முறமை பார்த்து பேசிட்டே இருக்கிறேன். இப்பெல்லாம் சும்மா மழை பெய்யல, இதெல்லாம் சும்மா மழையெல்லாம் கிடையாது. எத்தனை நடந்த தமிழ்நாட்டை பார்த்து நான் பேசியிருக்கேன் தெரியுமா? அதை கத்தர் யோசேப்பின் நிமித்தம், தானியேலின் நிமித்தம். இப்ப நீங்க நினைக்கணும், ஏன் நிமித்தம் தான் இது நடக்குது? அக்கேஷனா வானிலை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து சொல்லுகிற கருத்தாவது 40 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாறு இல்ல எடிசன் ஜெபிச்சதுனால, எடிசன் சொன்ன அப்படி நீங்க நினைக்கணும். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிச்சதுனால உங்களுக்கு உங்க நான் போனதால இந்த ஸ்கூல் ஆசீர்வதிக்கப்பட்டுன்னு சொல்லணும். நான் இப்படி சொல்லியிருக்கேங்க, நான் தெரிஞ்சு சொன்ன தெரியாம சொன்னது இல்லை. சாந்தி ஆட்டோல வேலை பார்த்தேன். சாந்தி ஆட்டோ இப்போ இல்லை, சாந்தி தேட்டருடைய ஓனர் சாந்தி ஆட்டோன்னு வச்சுருந்தேன் ராஜபுரத்தில். அப்போ நான் வேலை. அப்போ அந்த நிறுவனம் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருந்துச்சு. என்னது,
பொருளாதாரத்தில் ரொம்ப இந்த தேட்டரில் இருக்கிற டெக்ஸ்டைல் இருக்கிறத இந்த டூ வீலர் கம்பெனியில் மாறி மாறி சொல்லியிருந்தாங்க. நம்ம நஷ்டத்தில் ஓடிட்டு இருக்குது. அப்போ நான் சொன்னேன், நான் வந்து இந்த கம்பெனியை சார்ந்து தான் வாழ்வடிக்கு தான் என்னை கடவுள் கொண்டு வந்திருக்கிறாரு. ஒன்று, நான் இருக்கிறதுக்கு இந்த கம்பெனி ஓடும், நான் போனால் அடுத்த வருஷம் இந்த கம்பெனி மூடிவாங்க அப்படின்னு. நான் எனக்கு வேறு வேலை கிடச்சிட்டா அந்த கம்பெனி என்ன செய்யும், அப்படியே முடிட்டாங்க. வாட் யூ சே. இப்போ ஆண்டவர் வந்து மற்ற அந்த கோமாளிகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு தேவன் கேட்கிறது இல்லை. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தின் கோமாளிகள் இந்த என்ன டிபார்ட்மெண்ட், இந்த வானிலை ஆராய்ச்சி சொல்லுவாங்க, என்ன டிபார்ட்மெண்ட்? இல்லை ஆங்கிலத்தில் மெட்ராலஜிக்கல் என்ன சொல்லுது, அவர் நடராஜன் வானிலை ஆராய்ச்சி இயக்குனர் அப்படின்னவர் அந்த பாலச்சந்திரன் இருக்காரா? பாலச்சந்திரன் இருக்கா, வெரி குட். அவனால வீசு பார்க்குறாங்க, கத்திரக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுது, என்ன நான் பார்க்கறது இல்லை. இப்படி பல இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு, தேவராஜ்யம் கணக்கிடுவது இல்லை. இப்போ முரம்பு இருக்கிற எடிசன், சோலாபுரத்தில் இருக்கிற ராணி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு தான் கத்திர என்ன செய்யறாரு. தேவபுத்திரர் இந்த சூழ்நிலையை பார்த்து என்ன சொல்றாங்க, மலைகள் உருண்டு போட்டுன்னு சொல்றாங்களா? போன இடம் சொன்னாங்க, இந்த வருஷம் வரலாறு காணாத அளவுக்கு 3 டிகிரி வெயில் அதிகமாக அடிப்பதினால் அநேகர் மாண்டு போவார்கள். ஏன்னா வெப்பசலனம் இறங்கி வருது, ஓசன் லேயர் நினைச்சிட்டு இருக்கு, ஓட்டாக்கிட்டே இருக்கு. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால ஓசன் லேயர் அது அதனுடைய ஸ்தானத்தில் போய் நிற்பதாக. நான் சொன்னேன், முரம்பு ஹீட்டே இருக்காது. எப்படி முரம்பு? எனக்கு ஹீட்டு கொப்பளங்கள் வருவது இல்லை. நான் யோபு கிடையாது, கொப்பளம் வருவது தேவனுடைய பிள்ளை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை இந்த சூழ்நிலைகள் பாதிப்பது என் பக்கத்தில் 1000 பேரும் எங்க வீட்டுக்கு நோய், எங்க வீட்டுக்கு பேய், எங்க வீட்டுக்கு வராது. ஆமென் சொல்லுங்க. வராதுன்னா யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம், இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. பக்கத்து சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு விபத்து நடக்கலாம். ஏன்னா அவங்க என்ன சத்தியம் கேட்கறாங்க அவங்களுக்கு நடந்துச்சு. அவங்க பீச்சுக்கு போறாங்க, அவங்க நடந்துச்சு. பீச்சுக்கு நடக்கலாம், ஆனா ஓஜிக்கு நடக்கக்கூடாது. சொல்ல புரியுதா அவருக்கு? அடுத்தவருடைய வாழ்வு நம்முடைய அனுபவங்கள். ஏன்னா அவங்க என்ன சத்தியம் எப்படின்னு தெரியல. இயேசு கிறிஸ்து நன்மையும் தீமையும் தொடர பண்ணுவார். அவங்க சத்தியம் எப்படி? நன்மையும் தீமையும் வாழலாம் என்னை சொல்லுங்க தொடரும். ஏன்னா நல்லவனா இருக்கிறப்ப நன்மையும், கொஞ்சம் மோசமா இருக்கிறப்ப தீமையும் தொடர்கிறது அவங்களுடைய போதனை அல்லவா? சோ நல்லவனா இருக்கிறப்ப நல்லது நடக்கும், தீமை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக் தீமை வந்து என்ன செஞ்சிடும், படிச்சிடும். ஆனா வசனம் சொல்றது நன்மையும் கிருபையும் என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். ஆமென். நீங்க பிரயாணம் பண்றப்ப சொல்லிட்டு கிளம்புங்க, நன்மையும் கிருபையும் என்ன செய்யும், ஃபாலோ பண்ணும். ஆமென் ஆமென். போன வாரம் கூட அண்ணே அவர் பைக்ல 70-80 கிலோமீட்டர் வருவார். திடீர்னு வர்றப்போ ஃப்ரண்ட் டயர் தானே, பேக் டயர் வெடிச்சு அப்படியே வெளியே வந்துருச்சு. அந்த ரிம் மட்டும் ஓடி இருக்குது. பாலத்தில் போதான் அப்படி அவர் இயேசுவே. ஆனால் தெரியும், அந்த மனதில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும். நமக்கு என்ன ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும். கிருபை. ஏன்னா சத்தியம் தான் நம்மளை காப்பாற்றுகிறது. ஆமென். நீங்க அறிஞ்ச சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. விபத்து எனக்கு என்ன செய்யாது, நேரிடாது. என்ன சொல்லுங்க, விபத்து எனக்கு நேரிடாது. ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் இப்ப இந்த பூமியை பார்த்து, இந்த சூழ்நிலைகளை பார்த்து நீங்க என்ன பேசுறீங்கன்னா, ஆண்டவர் உங்க வாயில இருந்து என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பொண்ணு வாயில இருந்து ஒரு இது கேட்டுருமே. எல்லாரும் சொல்லுவாங்க, அம்மா பார்க்கலாம் பொண்ணு பிடிச்சிருக்கேன் எல்லாரும் சரி. பொண்ணு வாயில இருந்து சொந்த கருத்தை ஆண்டவர் வந்து மனவாட்டி, நீ உன் வாயில இருந்து இந்த சூழ்நிலையை பார்த்து என்ன சொல்ல போற? ஹலோ, மற்றவன் சொல்றதுலாம் அவருக்கு பிரச்சனையே கிடையாது. கோமாளி சொல்றதும் மற்ற மக்கள் சொல்றதுலாம் அவருக்கு பிரச்சனை. என் பிள்ளை என்ன சொல்ல போறா இந்த சூழ்நிலையை பார்த்து? ஆமென். ஆனா இந்த வாட்ஸ்அப்ல ரொம்ப பேர் போறாங்க, உடனே இமிடியேட்டா நான் கண்டம் பண்ணுவேன். 2020 எல்லாத்தையும் இந்த கிறிஸ்தவங்க எல்லாம் வெளியேற்றுவான். நான் சொன்னேன், அப்படிலாம் வெளியேற்றுவே, நீயே வெளியேற்றுவேன் உன்னை தான் முதல்ல வெளியேற்றுவான். மோசே கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அதிகாரத்துக்கு வார்த்தையின் அதிகாரத்துக்கு பேசிட்டு இருக்கிறாரு. நீ போய் சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும்? பார்வன் போய் சொல்லணும், இஸ்ரவேல் என்னுடைய சேஷபுத்திரன் போய் சொல்லிடு. அவனை மட்டும் நீ தொட்டினா உன் தலைச்சங்கெல்லாம் நசிக்கிறேன்ற. ஜஸ்ட் மீனிங் ஃபார் தட். ஹலோ, நீங்கள் நான் யாரு? கிறிஸ்தவனுக்கு தெரியல பாருங்க, நான் ஒரு தலைப்பிள்ளை, நான் ஒரு முதற் பேரானவர், கிறிஸ்துங்கிற முதற் பேரானவருக்குள் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் கருவிலியை
தொட்டனாலே மேட்ரு பிரிஞ்சு போயிடும். இப்படி என்னைக்கு ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கிறானோ எவனுமே தொட முடியாது. தொட்டுருவான், பத்தி விட்டுருவான், சர்ச்சை அடிச்சிருவான், அப்படி இருக்கான், கண்டுபிடிச்சிருவான். நம்மளால தேடி தேடி பார்த்தவரை நம்மளால முடியவே முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா நான் சொல்றேன், மோடிஜி பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்களே, வேணியர் சர்ச்சோட விசுவாசிகள் இருக்கிற ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் எல்ஷடாய்க்கு சொந்தமானது. நான் தேவனுக்கு சேஷ்ட புத்திரன் என்பதை நான் முந்தைய சொல்லிட்டேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி மோடிஜிக்கு ஸ்பிரிட்ல சொல்லிட்டேன். அவர் நம்ம சர்ச்சில் தேடியும் காணாது இருப்பார். நம்முடைய பெனியல் சர்ச் 350 சபை 4 சபை உலகமெங்கும் இந்தியா முழுவதும் இருந்தாலும் நம்ம சர்ச்சை அவர் தேடியுமே காண மாட்டாங்க. இப்படித்தான் நீங்க பேசணும். ஆமென். நான் அவருக்கு சேஷ்ட புத்திரன். அவ்வளவு வைராக்கியம். அதைத்தான் சொல்றாரு, நீ என்ன சூழ்நிலையை பார்த்து நீ என்ன சொல்ல போகிறாய், அதை நீங்கள் யாருங்கிறது ரொம்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு இதுவே புரியாம ஜெபிக்க போறோம், உபாசிக்க போறோம், ஜெபம் பண்ண போறோம், ஜெபம் பண்ண எல்லா கூட்டம் ஜெபம் 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 என்ன? ஜெபமே செய்யும், ஜெபமே உயிர், ஜெபமே அது. ஜெபம் இல்லடா, இயேசு தான் ஜீவன். அன்னைக்கு ஒரு ஜெபமே ஜீவனம். எவ்வளவு மாயமான பாருங்க, பிசாசு ஆகிவிட்டாங்க, கிறிஸ்தவர்கள் கோமடி ஆகிவிட்டாங்க. கிறிஸ்து எனக்குள் ஜீவனாக இருக்கிறார். கிறிஸ்து எனக்குள் ஜீவனாக இருப்பதினால் மற்ற எந்த ஒரு சூழ்நிலையும் என்னை அணுகுவதில்லை. நான் ஜெயிக்கும்படியாகவே கர்த்தர் எனக்கு அப்படி ஜீவன் வைத்திருக்கிறார். இதான் யோவான் 10:10 பாருங்க. ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் இந்த பூமியிலே, ஆங்கிலத்தில் சொல்ல தெரியுமா உங்களுக்கு அர்த்தம்? பரிபூர்ணம் என்னது? abundance, நிறைவு, பெருக்கம். அதுக்குள்ள ஜீவன் இருக்கிற இடத்துல திரும்ப சொல்றேன், எல்லாரும் என்ன கொஞ்சம் கவனிங்க. ஜீவன் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்க குடும்பம் கண்டிப்பா பெருகும். உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இருந்துச்சுன்னா நீங்க கைது செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் தொடங்க பண்ணுவா. உங்களுக்கு கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப ஜீவனை குறித்ததான அறிவு உங்களுக்குள்ள பெருக ஆரம்பிக்கும். இது அறிவு, இது பேர் தான் ஞானம். கிறிஸ்துவை அறிவுதான் இது ஞானம். இப்ப நீ ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு ஞானத்தை இந்த வேத வசனத்துக்குள்ள இப்படி அப்படி தேடுறீங்களோ இந்த அடிப்படையில் உங்க குடும்பங்கள் வாழ ஆரம்பிக்கிறது. ஆழமான சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து சும்மா மேஜிக் கிடையாது. ஏதோ சர்ச்சுக்கு போறதுனால காணிக்க போறதுனால வாழ்க்கை மாற போறது பிரியமானவர்களே. இது வந்து ஞானத்தை தேடுவது. என்னத்தை சம்பாதித்தாலும் என்னத்தை சம்பாதி? ஞானமாகிய கிறிஸ்துவை சம்பாதி. புத்தியாகிய கிறிஸ்துவை என்ன செய்ய சம்பாதி. இதை சாலமோன் தெரியும் பாருங்க. இவர்கிட்ட ஒண்ணு கேட்ட போதும், மற்றெல்லாம் கேட்காமலே வந்துடும். ஞானமாகிய கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா நான் சொல்றேன், ஞானம் இடத்துல கொண்டு வந்துடும், செல்வத்தை கொண்டு வந்துடும். எனக்கு இதுக்கு ரகசியம் புரியுறது இல்லை பாருங்க. ஞானத்தின் வலதுகையிலே தீர்க்காயுசு, இடதுகையில தீர்க்காயுசு, வலதுகையில ஐஸ்வர்யம். நீங்க கிறிஸ்துவ சரியா பிடிக்க வேண்டிய பிறகு பிடிச்சிட்டீங்க வச்சுக்கோங்க, இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில தப்பாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. சோ அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் இருதயத்தை விசுவாசித்து பாருங்க. அப்படிதான் அடுத்ததான் சொல்ற 24 சொல்றாரு, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை, அங்கேயும் ஒரு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருக்குது. பெற்றுக்கொண்டோம். விசுவாசம் என்பது ஏற்கனவே பெற்றுக்கிட்டே, அதுக்கு பிறகு என்னது? விசுவாசமே. பெற்றுக்கொள்வோம் என்பது நம்பிக்கை, பெற்றுக்கொண்டோம் என்பது விசுவாசம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெற்றுக்கொண்டீங்களா? பெற போறீங்களா? ஹல்லேலூயா. பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அப்பொழுது அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் எல்லைகளிலே பொருளாதாரமாக, ஆசீர்வாதமாக, தடைகள் இல்லாமல் அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்கிறேன் சொல்றார். எப்போ உங்களுக்கு உங்க வாழ்க்கை உண்டாயிருக்கும்? எப்பொழுது நீங்கள் உண்டானவர்களாக இருப்பீர்கள். என்ன சொல்லுங்க? உங்களுக்கு உண்டாகும். பக்கத்துல பார்த்து உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு உண்டாகும். தேவைப்பட பேசணும். உண்டாவதாக. என்னது? இந்த சர்ச்சை நாங்கள் கீழே இருக்கிறப்போ சர்ச்சைக்கு விசுவாசிக்கிறப்ப மேலே போய் ஓட எங்களுக்கு சர்ச்சை வேணும் ஆளுங்க நான் சொல்லிக் கொடுக்கல. மேலே போய் என்ன செய்யுங்க? உண்டாவதாக. எங்களுக்கு ஒரு சபை மேலே போய் ஒரு ஹால் உண்டாவதாகன்னு அங்கே கையை வச்சு உண்டாவட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தேன் நான். ஒரு நாள் கூட நாங்கள் வாசிக்கல, ஜெபிக்கல. இப்படி இதை சொல்லிக்கிட்டு இருக்கப்போ ஒரு சர்ச்சில் பார்க்க எங்க பாஸ்டர்லாம் முட்டிங்கால் இருந்திருந்தா அந்த சர்ச்சையை கட்டினா தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாங்க. அது உங்க பாஸ்டர், இந்த பாஸ்டர் வீட்டில் அப்படின்னு. இந்த பாஸ்டர் 1ஆம் கிளாஸ் பாஸ்டர் என்ன செய்யாரு? முட்டிங்கால் தான், அது அவருக்கு அறிஞ்ச சத்தியம். இந்த பாஸ்டர் உங்களுக்கு தெரியும், உண்டாகும் என்று சொல்லும் பொழுது அவைகள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? உண்டாக ஆரம்பிக்கிறது. இது வந்து இதான் காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். சில்ட்ரன் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். குழந்தை என்ன செய்யும்? எதுக்கு எடுத்தாலும் ஜாய் என்ன செய்வாங்க? கொண்டு வரணும்னா எனக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட்
எனக்கு பர்த்டேக்கு கேக்கு. இது என்னது? இது என்ன கைண்டு? சைல்டிஷ். எதுக்கு எடுத்தாலும் அழுது சாதிப்பது. இங்க அழுது சாதிக்கிறது இல்லைங்க, தேவனை போல் பேசுவது. நான் சொல்ல, தேவன் எங்கெல்லாம் அழுது சாதித்தார். கெர்சனோடு வியாகுலப்பட்டார், மனதில்லை. ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார், மனதில்லை. ஸ்திரீகள் அழுகிறாங்க, ஏமா எலிசபெத் எனக்காக அழுதாத, நான் இப்போ 24 hours தான் நினைச்சிருவேன், உனக்காக அழு. இஸ்ரேல் பிள்ளைகள், இஸ்ரேல் குமாரத்துக்கு சொல்லுகிற, நீ தான் மறுதளிச்சு அடி கொடுத்துட்டீங்க, மேசை வந்துட்டாரு, தெரியாம அடிச்சிட்டீங்க, ஒப்பு கொடுத்துட்டீங்க. உன் பிள்ளைகளை கல்லில் அடித்து பின்னாட்களிலே இது ரகசிய வருகைக்கு பிறகு உன் பிள்ளை கடைசி போறான், கல்லில் மோதி அடிக்க போறான். அதுக்கு முன்னதாக அப்படியே நேரிடாத படிக்க நீ அழுன்ற, உனக்காக பிள்ளைகளுக்காக சந்ததிக்காக அழு. நீ அந்த வருஷத்துக்கு நம்மளால பிடிச்சிட்டு ஆண்டவர் என் பிள்ளைங்க அழு சொன்னாரு. இல்லைங்க சொன்ன யூதர்களுக்கு சொன்னாரு. யாருக்கு சொன்னாரு? இந்நாளிலாவது என்னை மனம் திரும்ப நன்றாக இருக்கும். இப்போ என் பாட பார்த்து ஒரு குமாரன் பாடம் கொடுக்க நினைச்சிட்டா கூட நீ ரசிக்கப்பட்டுருவேன். கடைசி அந்த கல்லனுக்கு ரசிப்பு கொடுத்து காண்பிக்கிறாரு. இப்போ கூட உனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. யூதன் உனக்கு இப்போ ஒரு சான்ஸ் இருக்குது, விசுவாசத்தினா நினைச்சிடலாம், மகிமையை பார்த்துடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே உண்டாகும்படிக்கு தான் நாம் பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து எங்கேயும் தன்னுடைய தேவைக்காக அல்ல, தன் தேவைகளுக்கெல்லாம் பாருங்க, மீனை போய் பிடிக்க சொன்னாரு, வாயை திறந்து பார்க்க சொன்னாரு, எடுக்க சொன்னாரு, கொடுக்க சொன்னாரு, கட்டளையிட்டாரு, ஸ்தோத்திரம் பண்ணாரு, விட்டு சீசல் கொடுத்தாரு, போய் எல்லாத்துக்கும் பரிமாறணும்னு சொன்னாரு, ஏராள தாராளமா இருக்குன்னு சொன்னாரு, சாப்பிட்டு திருப்தி அடைவாருன்னு சொன்னாரு, சேர்த்ததை மிச்சப்படுத்துங்கன்னு சொன்னாரு, மிச்சமானதை சேர்த்து வைங்கன்னு சொல்லி எதற்குமே தேவன் என்ன செய்யல? பரிதாபப்படவில்லை, அளவில்லை. இன்னைக்கு நம்ம இது ரெண்டு தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு. என்னது இருக்கு? என்கிட்ட துட்டு இல்லை, அது இல்லை, இது இல்லைங்கிற பரிதாபம். அடுத்து ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றத அழுது. இந்த ரெண்டையுமே கத்துற அறிவு இருக்கு. பக்கத்துல சொல்லுங்க, அழாதீங்க. நீங்கள் பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். இன்னிலிருந்து உங்க ஜெபத்தை மாத்தி. நேற்று ஒரு அக்கா வந்தாங்க, ரொம்ப எனக்கு ரொம்ப பாசமான அக்கா, ரொம்ப நாள் அவங்க எனக்கு பழக்கம். அவங்க சொன்னாங்க, தம்பி நல்லா நல்லா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. அக்கா பழைய பாடுதான் ஜெபம், புதிய பாடு நன்றின்னு சொன்னேன். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சது எப்பவுமே நான் படிச்சுன்னு சொல்லிடுவேன். நான் புதிய பாடு என்னது? குமாரன் கொடுக்கப்பட்டாயிட்டு, இப்ப நன்றி கொடுத்துட்டீங்க, நன்றி ஆசீர்வதிச்சிட்டீங்க, நன்றி எனக்கு உண்டானதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்படி சொல்லி பாருங்க, ஜெபத்தை ஸ்தோத்திரமா மாத்துங்க. சொல்லுங்க, விண்ணப்பங்களை சொல்லிட்டு, விண்ணப்பத்தை சொல்லிட்டு உங்கள் தேவைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இல்லாதவைகளை தேவன் உங்கள் எல்லையை கொண்டு வர போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12:10 நான் டாபிக்கே போல, நீ சாயலுக்கு நான் போல. நீங்க ஹல்லேலூயா. சோ அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அவைகள் உண்டாகும் என்று சொல்லுகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய விசுவாச ரகத்தை உடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எப்படி பேசி பேசி உண்டாக்கினாரோ, நீங்கள் பேசி பேசி உங்கள் குடும்பத்தின் காரியத்தை உண்டாக்கலாம். ஆமென். சமாதானத்திலே சமாதானம் உண்டாவதாக. ஆமென். நீங்கள் பேசும் பொழுது சிருஷ்டிக்கப்படுகிறது. You create something. Amen. Because the tongue is a creative force like Jesus. Amen. நீங்கள் பேசும் பொழுது அவைகள் உருவாக்கப்படுகிறது. இப்போ எல்லாரும் கொஞ்சம் சொல்லலாமா? என்ன சொல்லலாம்? ஜீவன் சொல்ல போறோம். 7 முறை சொல்ல போறோம். நீங்க சொல்லும் பொழுது அவைகள் இந்த இடத்துல சிருஷ்டிக்கப்படுகிறது. இந்த இடம் முழு ஜீவனால் நிரம்புகிறது. இப்படித்தான் நீங்க இப்படித்தான் திரும்ப சொல்றேன், நீங்க நான் கோமாளி கிடையாது, ஆவிக்குரிய பஃபுன் கிடையாது. நம்மளை பார்த்து 4 பேர் சிரிக்கிறதுக்கும், நம்மளை பார்த்து 4 பேர் பரிதாபப்படுறதுக்கும், சொந்தக்காரன் பந்தக்காரன் ஐயோ எங்கள் சித்தப்பா மக்கள் இப்படிலாம் இருக்கிறாங்க, ஏச கும்பிட்டாங்களாம் பாவம், இந்த கிறிஸ்மஸ்க்கு அவர் போய் நம்ம போய் இல்லை நம்ம சித்தப்பா அவர் ஏச கும்பிட்டாராம், ஒன்றுமே இல்லாமல் இருக்காரா, போய் அவர் போய் துணிமணி எடுத்து கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நமக்கு அவன் ஒரு ஊழியக்காரங்க குடும்பத்தை பார்த்து ஐயோ அந்த குடும்பம் ஏழை குடும்பமாக இருக்குது, செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதெல்லாம் தேவனுக்கு என்ன கற்றுக் கொடுத்த ஆழமான சத்தியம். உங்களை பார்த்து 4 பேர் பரிதாபப்படுற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யாதீங்க, அது ரொம்ப அவமானம். அன்பின் நிமித்தம் செய்யுங்க, அது ஆசீர்வாதம். இல்லாதவங்களுக்கு ஒரு ஆண்டவர் செய்ய சொல்லியிருக்கிறார், அது மேட்டரே வேற. ஆனால் சத்தியம் தெரிந்த நாம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், சத்தியம் தெரிஞ்ச ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படி நீங்க நினைக்கவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அன்பு சொல்றாரு, குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்தாரு பாஸ்டர் அண்ணா, அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி மனதை நான் மெச்சிக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட உள்ளதை கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன்.
ஆனா நீங்க 10 பேர் கொடுக்கணுங்க நினைங்க. அல்லேலூயா. நீங்களும் எடுத்து வந்து கூட வைக்கலாம். அடுத்த வாரம் வந்தீங்கன்னா நீங்க ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், அனாதைகளுக்கு சேலை, வேஷ்டி உங்களுக்கு கர்த்தர் உள்ளத்தில் ஏவனார்னா நீங்க செய்யலாம். யாரோ எனக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம். அதெல்லாம் மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஒரு நாள் நம்ம இன்பிட்வீன் ஏதாச்சும் நாட்டில் போய் நம்ம அதெல்லாம் கொடுத்துட்டு வர போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆனால் சத்தியம் அறிந்த பிறகு ஒரு சுய பரிதாபப்பட்டு எனக்கு ஒருத்தங்க செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஏனென்றால் நான் சொல்லும் பொழுது எனக்கு தேவையானவைகள் உண்டாகிறது. ஆமென். அவைகளை வா என்று அழையுங்கள். ஆமென். உங்க இல்லத்துக்கு, உங்க பேங்க் அக்கவுண்டுக்கு இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் வருவதாக என்று அழையுங்கள். ஆமென். அவைகள் உண்டாவதாக, என் எல்லையில் அவைகள் உண்டாகட்டும் என்று நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. விருத்தி உண்டாவதாக, என் குடும்பத்தில் ஜெயம் உண்டாவதாக, என்னுடைய இனத்திலே எதெல்லாம் நீங்க விரும்புகிறீர்கள் அதெல்லாம் உண்டாவதாக, என் பிள்ளைகளுக்குள் பரிசுத்தம் உண்டாவதாக, என் சந்ததியிலே தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஆமென். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இப்படித்தான் பேசும்படிக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு நாள் சொன்னா போதுமா? இல்ல நீ பார்க்கிற வரைக்கும் நீ சொல்லணும். உன் கண்களில் அது பார்க்கிற வரைக்கும் நீ பேசணும். எனக்கு ஒரு வீடு உண்டானதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப நான் அந்த வீட்டுல இருந்தோம். ஒரு சின்ன ஒரே ஒரு ரூம். அப்ப ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு. இந்த இடத்துல வீடு கட்ட பாருங்க, வீடு இருக்கிறத பார்க்கிறேன்னு மட்டும் தான் சொன்னாரு. அவர் சொன்னாரு உடனே மனக்கண்களை ஒரு பெட்ரூம் அப்படி நான் உடனே பார்த்துட்டு அன்றைய வீடு கொடுத்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். வீடு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். முதல்ல டிராயிங் உங்க மனசுல வரணும். கார் உங்க மனசுல வரணும். கார் உங்க டிசைர் கார் மனசுல வந்துச்சா? வந்த பிறகு உண்மையான கார் வெளியே வரும். டிசைர் மனதில் வரணும். சொல்லி டிசைர் மனதில் வரணும். மனதில் படம் உண்டாகணும். தேவனை குறிச்ச நல்ல படம் உண்டாகணும். இந்த சபையில தேவனை குறிச்ச நல்ல படத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம் உங்களுக்கு. ஆமென். அவர் உண்டாகட்டும். வானம் வெளிச்சம், நான் முதல்ல வெளிச்சத்தை பார்த்துட்டு தான் அது உண்டாகட்டுன்ற. ஆமென். இந்த சர்ச்சுக்கு லைட் இப்படித்தான் லைட் போடணும்னு நினைச்சேன். முதல்ல மனதில் அது உண்டானது. அப்படியே போய் விசாரிச்சு அப்படியே உண்டானது. ஆமென். எஜுகேஷன் முன்னாடி இப்படி ட்ரீ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த ஃபேன்லாம் எப்படி இருக்குன்னு ஆசைப்பட்டேன். என்னெல்லாம் நான் மனதில் உண்டானதோ அவைகள் தான் வெளிப்பிரகாரமாக உண்டாகும். இப்ப கூட சொல்றேன், உங்க சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை முதல்ல நீங்க பார்த்து பழக வேண்டும். உங்க தேஜஸை நல்லா பிளஸ் பண்ணி பழகுங்க. நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட, கண்ணாடியில் பார்க்கறப்ப நீங்க சொன்ன ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். உங்களை நீங்களே ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அந்த பலமுறை என்ன செய்யணும்? நீ என்ன செஞ்சுக்கணும்? பிளஸ் பண்ணணும். ஏன்னா உங்களை அறியாமலே நீங்க பல நேரம் உங்களை சபிச்சிருப்பீங்க. ஏன் நான் வாழ்ந்தேன், ஏன் நான் இருக்கணும், செத்தா நல்லா இருக்கும் அப்படி சொல்லியிருப்பீங்கல்ல. அந்த வல்லமைகள் உங்களுக்கு நேரம் போராடிட்டே இருக்கும். அதெல்லாம் ரத்து செஞ்சுட்டு இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இயேசுவின் நாமத்தினால் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்று நான் சொல்றேன். பாஸ்லாம் தேவையில்லை, நீங்க சொல்லணும். ஏசப்பா சொல்றப்ப யாரும் உதவி கூப்பிட்டாரா? உண்டாக அவர் சொன்னார். இப்ப நீங்க அவரை போல சாயல் உடையவர்களா இருக்கிறீங்க. இதுக்கு பேர் தாங்க சாயல். வெரி லைக் இமேஜ் ஆஃப் காட். நீங்க யார்? தேவனுடைய தற்சுருவம். யார் நீங்க? அப்படிதான் இருக்கிறீங்களா? நல்லா புரிய மாட்டேங்க பாருங்க. அப்படி என்னது? ஏங்க அந்த இந்த மூடி இருக்குல்ல, இந்த மூடியை தயாரிக்கிறதுக்கு பாருங்க ஒரு கேஸ்ட் ஃபயர்ல இருந்து இதே மாதிரி டை பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? டை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அச்சு 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 கோர்ப்பு. இதெல்லாம் எல்லாமே அப்படிதான். எல்லாம் மூடி உங்க வீட்டுல இருக்கிற டம்ளர், குடம், பானைகள் இதுக்கெல்லாம் முதல்ல என்ன செய்வாங்க? அச்சு. இப்ப தச்சு உருவம்னா இயேசு கிறிஸ்து வந்து என்னது? அச்சு. அவருக்குள்ள பாருங்க அந்த மோல்டன் மெட்டல் அந்த உருக்கின இதை உள்ள ஊத்தி விட்டு கொஞ்ச நேரம் அந்த டையை ஓபன் பண்ணோன்னே அதே போல படம் வெளியே வந்துருதுல. நீங்க யாருன்னா அவருடைய தச்சு உருவம். வெரி லைக் இமேஜ் ஆஃப் காட். நீங்க நடக்கிறப்போ, கம்பெனில வேலை பார்க்கறப்போ, ஸ்கூல்ல இருக்கிறப்போ நீங்க ஒன்னு சொல்லிக்கணும். ஐ அம் a very like image of God. இயேசு கிறிஸ்து யாருடைய தற்சுரூபம்? பிதாவுடைய தற்சுரூபம். As it is. சாயலுக்கு ஒப்பாய் இருக்கு. சாயலுக்கு இப்ப நான் சொல்றேன் 10 பானை இருக்கு. பானை எல்லாம் அது போல இருக்குது அப்படி சொல்லுங்க. இந்த மகன் வந்து கொஞ்சம் சார் அப்பா போல இருக்கிறான் அப்படிங்கிறது அது வேற. ஏன்னா வந்து மகன் 10 குடம் ஒன்று போல இருக்கு. இந்த குடத்துக்கு போல கூட இருக்கு அப்படி சொல்லுவீங்களா? எல்லா குடமும் ஹலோ ஹலோ ஆமென். நீங்க நல்லா அவரை போல இருக்கிறீங்க. ஆமென். அவரை போல உருவமா இருக்கிறீங்க. ஆமென். அவரை போல பேசுற ஆற்றல் உள்ளவனா இருக்கீங்க. ஆமென். அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள வச்சிருக்காரு. ஆமென். அதான் சொல்றேன், அவருடைய ஜீவன் இருக்கிற நீ அவருடைய சாயலாகவே இருக்கிறீங்க. ஆமென். ஆமென். சரி, அவருடைய சாயலுக்குள்ள என்ன இருக்குது? கேரக்டர். ஆமென். அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு நம்மை பங்குள்ளவர்களாய் மாற்றி கண்ணை கொண்டோம். ஒரே வசன வாஸ்தவை கம்மி எல்லாம் எழுந்து நிற்போம். பேதுரு 1 பேதுரு